மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, கேட்கலாம். உங்ககிட்ட இருக்கவங்களாம் சரக்கே இல்லாதவங்க. அமெரிக்கா மாப்பிள்ளை வில்லன்லாம் கிடையாது, டைரக்டா ஹீரோ அப்படின்னா டைரக்டா முதல்வர். நீங்க தான் 6 மணிக்கு மேல வெளியே வர்றது. திமுக தான் உங்களோட எதிரின்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. திமுக உங்க எதிரின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்களை எதிர்கொள்ற அளவுக்காவது நீங்க வளரணும்ல. 39 மாவட்டத்திற்கு ஒருத்தர் நல்ல பேர், பரிச்சயமான பேரை ஒருத்தரை சொல்ல கிடையாது. புஷியானதுக்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. 8வது படிச்சுட்டு வந்து உன்னைய நல்லா வசியம் பண்ண தெரியும். அவர் கட்சி பேர் என்ன நிறைய பேருக்கு தெரியல. என்ன பேரு அப்படின்னு கேட்குறாங்க. அரசியல் கட்சி துவங்கினதுக்கு அப்புறம் எத்தனை ஊருக்கு பயணம் போயிருக்கீங்க? புஷி ஆனந்த மீறி யாராவது விஜயை பார்த்த முடியுமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா சார்பில் 2வது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட சில லட்சம் இளைஞர்கள் வந்துட்டு அங்கே கூடியிருந்தாங்க. ஏற்கனவே முதல் மாநில மாநாட்டிலையும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்திருந்தாங்க. அங்கே எப்படி பார்க்குறீங்க? அவருடைய அரசியல் பயணத்தில் இந்த மாதிரியான நகர்வுகள்லாம் வந்துட்டு அவருக்கு ஒரு உத்வேகத்தை தர மாதிரி இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே இந்த மாநாட்டை வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. 21ஆம் தேதி மாநாடை. அதை கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு அது மாநாடாகவே இல்லை அப்படின்றது கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு. மாநாட்டினா என்ன நடக்கும்? எவ்வளோ நேரம் நடக்கும்? ஒரு சின்ன ஒரு லெட்டர் பேட் சங்கம், ஒரு அமைப்பு, கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஒரு மாநாடுனா ஒரு சில மணி நேரங்கள் நடக்கும். பொதுக்கூட்டங்களே சில மணி நேரம். மாநாடுன்றது ஒரு அரை நாள், ஒரு நாட்கள், 2 நாள் மாநாடு, 3 நாள் மாநாடுலாம் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு காலையிலேருந்து முதல் நாளே ஆட்கள் வராங்க, எதிர்பார்த்து வராங்க. எல்லாருக்குமே பெரிய ஏமாற்றம். இதுக்கு பேர் மோசடி தான் வச்சுங்க. என்னவோ அறிவிக்க போறாரு, ஏதோ பெருசா சொல்ல போறாரு, யாரோ இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு வாக் போறாரு. இந்த வாக் போயிட்டு வராரு. எல்லாருமே 8 நிமிஷம், 9 நிமிஷம், 10 நிமிஷம், 11 நிமிஷம் பேசுறாங்க. இவர் அதுல ஒரு 20-22 நிமிஷம் பேசுறாரு. மாநாடுனா என்ன? ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றணும். இதுல ஒரு தீர்மானம்னா என்ன? முதல்ல அவங்க கொள்கைனா என்ன? அவர் என்ன சொல்ல வந்தார்? அவர் வந்து என்ன சொல்ல வந்தாருன்னே அவர் முடிவு பண்ணவே இல்லை. அதாவது தலைவர் விஜய் வந்து முடிவு பண்ணலை. அதாவது அவங்க தாய் தந்தையை கூட்டிகிட்டு வந்து மேடையில் உட்கார வச்சாங்க. சரி, அவங்க தந்தையவாது பேச வச்சிருந்தா அவர் எப்படி பேசியிருப்பார் அப்படின்னு நம்மளால் யோசனை பண்ணால், அவரோட முந்தைய பேச்சுக்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அரசியல் தெரிஞ்சவர், அரசியல்வாதிகளோட நெருங்கி பழகக்கூடியவர், அரசியல் சார்ந்த படங்கள் எடுத்தவர், பக்குவப்பட்டவர். மகனை வந்து எப்படி ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதத்தையாவது ஒரு நல்லா ப்ரமோட் பண்ணியிருப்பார். ஒரு படத்துக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து அந்த ஹீரோவை பற்றி, அந்த மியூசிக் டைரக்டரை பற்றி நல்லா பேசி அவங்கள ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஒரு மகனை எப்படி ப்ரமோட் பண்ணியிருப்பார்? அப்போது ஒரு தந்தையை கூட்டிகிட்டு வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி உட்கார வச்சிட்டிங்க. அவங்கள யூஸ் பண்ணவே இல்லை. அம்மாவுக்கு வந்து அரசியல் தெரியாது, மகனை வந்து பூரிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? இங்கே வந்து ரோடே இல்லைங்க. இங்கே ரோடே இருந்தது கிடையாது. இந்த நாட்டில் ரோடே இருந்ததில்லை. ஊரில் யாரோ ஒருத்தன் போராடுறான். போராடினது பிறகுமா அங்கே ஒருத்தன் கல்லை கொட்டி வைக்கிறான். அது பக்கம் 2 பக்கம் மரத்தை நடுறான். திரும்ப இன்னொருத்தன் வந்து போராடுறான். அது சரியான ரோடு அமைச்சு, சாலை குண்டும் குழியுமா இருக்குன்ட்டு அதில் ஒருத்தன் மண்ணு கொட்டுறான், அதில் ஒருத்தன் ரப்பீஸ் கொட்டுறான். அப்படி ஒவ்வொருத்தன் போராட்டம் பண்ணி கடைசியாக ஒரு ஆள் வந்து தார் ரோடு போட்டு ஒரு பைபாஸு ஃபாஸ்ட் ட்ராக் ரோடோட ரெடி பண்ணி வச்சோடனே, நீங்கள்லாம் ஓட்டக்கூடாது, நான் தான் போய் கார் ஓட்டுவேன், புது காரை வாங்கிட்டு வந்து நான் தான் ரோல்ஸ் ரைஸ் காரை ஓட்டுவேன்னா நீ என்ன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க? ஒரு உதாரணத்துக்கு யாரை பற்றி நம்ம உதாரணத்தை சொல்லணும்னா, இன்றைக்கு நீங்கள் அவர் மேடையில் சொன்னார், அது முதல்வரை வந்து அப்படி பேசுனது வந்து ஏற்றுக்கொள்ள முடியல, அது அரசியல் கட்சி தலைவரா. இப்போ இவர் ஒரு படத்தோட ரிலீஸ்க்கு, ஆடியோ ரிலீஸ்க்கு வந்தார், ஒரு படத்தோட ப்ரிவியூ ஷோக்கு வந்தார்,
இல்லை முதல்வர் கூப்பிட்டாரு. அப்படி போயிட்டு வரும்போது அவரோட தனிப்பட்ட ட்விட்டர் பக்கத்துலேயே முகநூல்லையே அங்கிள் வாழ்த்தினாரு அப்படின்னு போடுறதுல அது உங்களுக்கும் அவருக்கும். இங்கே நடக்கிறது உங்களோட கட்சி மாநாடு அப்படின்னு நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. இது வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தின ஒரு ஸ்டார் நைட் மாதிரி தான் அது. அது கூட மரியாதையா வெளிச்ச மாதிரி தெரியலையா? அது வந்து நக்கலா நையாண்டி அது நக்கல். அவர் வந்து நிறைய பேர் அந்த நக்கல் டான்ஸ்னு ஒன்று விஜய் ஆடுவார் தெரியுமா, ஆடிக்கிட்டே வரும்போது ஒரு மாதிரி நக்கல் டான்ஸ் ஆடுவார் நிறையா. அதே மாதிரி இது ஒரு நக்கல் பேச்சு தானா. அவருக்கு யாரோ ஒருத்தர் தான் பேசினாங்க, அதாவது அவர் ஏற்கனவே அமைச்சர் தான் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் சொல்லியிருந்தாரு. அவர் முதல் மாநாட்டில் என் கூடல இருக்கவங்கலாம் யாருமே வந்து இந்த மாதிரி சின்ன விடலை பசங்க யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். கடைசியில் இப்போ அவங்கெல்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க, அவர் தான் அப்படி ஆயிட்டாருன்ற மாதிரி அதுக்கு உதாரணமாக தான் அமைஞ்சிச்சு அவருடைய பேச்சும். அப்போது ஒரு நாட்டோட ஒரு முதலமைச்சரை அவரை வந்து எப்படி பேசணும் இல்லையா, ஒரு ஊழல் ஆதாரத்தை ஊழல் பண்ணுறீங்களே நியாயமா அப்படின்னா ஏதாவது ஒரு ஊழல் அங்கே மக்களுக்கு புரிகிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும். உன்னை பார்க்கறதுக்கு பாவம் வெறித்தனமா குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு வந்து, குழந்தைங்களை கூட கூட்டிட்டு, ஏன் குழந்தைங்களை கூட்டுறாங்க? குழந்தைங்களுக்கு விஜய் என்ன தெரியும்? கை குழந்தைங்களுக்கு என்னன்னா, அந்த குழந்தைங்களை விட்டுட்டு ஆள் இல்லாம தான் அதை கூட்டிக்கிட்டும் ஒரு ஆர்வமா தூக்கிட்டு அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வராங்க இந்த மாநாட்டை பார்க்கணுன்ட்டு. அப்போ அவங்க எல்லா வகையிலையுமே அவங்க வந்து அவங்க சிரமத்துக்கு உள்ளானாங்க. முதல்ல வந்து மாநாடு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு தீர்மானம் ஒரு முடிவு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அங்கே ப்ரோக்ராம் நடந்தது என்னன்னா, இல்லை சீக்கிரமாக ஆரம்பித்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. முதல் மாநாட்டு பந்தலில் ஒன்று கவர்டு மாநாட்டு பந்தலாக ஒன்று இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ கட்சி திமுக அதிமுகலாம் கவர்டு மாநாடு பந்தல். அன்று மழை பெய்ந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? மழை பெய்திருந்தா அன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? அன்னைக்கு மழை வந்து பேஞ்சிச்சு ஒரு சில இடத்துல. ஆனால் அங்கே மழை பெய்ந்தா என்ன ஆயிருக்கும்? வந்தவர்கள் எல்லாருமே பல சிரமத்துக்கு ஆளாக இருப்பாங்க. ரெண்டாவது, அந்த அதுக்கு முன்னாடி நாள் ஒரு நிகழ்வு நடந்துச்சு, ஒரு காரு வந்து சேதமாச்சு. சரி, அதை விட்டுருங்க. அடுத்து வந்து ஒருத்தங்க வந்து ஒரு பேனர் வைக்க போய் ஒரு உயிரிழப்பு நடந்துச்சு. அப்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? வந்து மேடையில் ஆரம்பிச்சோன்னா ஒரு தம்பி இறந்துட்டாரு, அவர் பேரை ரெகக்னைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அவங்க குடும்பத்தின் சார்பில் ஐயோ விஜய் நம்மளோட இறந்து போன நம்ம பையன் பேரையாவது சொன்னானேன்ட்டு ஒரு சின்ன ஒரு இது இருந்திருக்கும், இரங்கல் தெரிவிச்சிருக்கணும். அல்ல அதுக்கப்புறமாவது ஒரு இரங்கல் அறிக்கையாவது வெளியிட்டாரா? எதுவுமே அதை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ அது மாநாடே கிடையாது. என்ன சொல்ல வந்த, அதாவது நான் இப்படி கல் போட்டுக்கிட்டே இருந்தேன்னா என்னை யாருக்கும் தெரியவே தெரியாது. பெரிய லக்ஸரி கார் போகும்போது ஒரு கல்லை தூக்கி போட்டேன்னு வச்சுங்க, அப்போ எல்லாரும் என்னை திரும்பி பார்ப்பாங்கல்ல. அப்போ உன்னோட எதிரி நீ வந்து டார்கெட் யாரை பண்ற, முதல்வரை டார்கெட் பண்ணா எல்லாருமே உன்னை பார்த்துருவாங்களே. இது டார்கெட் பண்றது தான். அப்போ டார்கெட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஊழல் ஆதாரமே கிடையாது, உங்ககிட்ட இருக்கவங்களாம் சரக்கே இல்லாதவங்க. சரக்கு இல்லாதவர் தானே புசி, உங்ககிட்ட இல்லாதவங்க சரக்கு இல்லாதவங்க. அப்படின்னா நீங்க ஒரு அமைப்புகள் எவ்வளோ ஊழலுக்கு எதிரான அமைப்புகள், ஏன் அறப்போர் இயக்கம் இருக்குங்க, அவங்க தொடர்ச்சியா திமுக எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ திமுக எதிராக இல்ல, அவங்க எப்போதுமே அரசுக்கு எதிராக ஊழலுக்கு எதிரான போராட்டம், ஊழலுக்கு எதிரான போராட்டம். ஆமா, யாரு அதிகாரத்துல இருக்காங்களோ அவங்க அங்க ஊழல் நடைபெறும் போது அவங்களோட குரல் ஜாஸ்தியா இருக்கும். அப்போது தனித்தனியா இருந்த அமைப்பு வந்து இன்னைக்கு வலுப்பட்டுருச்சு அறப்போர். அப்ப நீ ஒரு அறப்போர் இயக்கத்தை போன்றவர்கிட்ட இந்த மாதிரி ஊழல் இருக்கா அப்படின்னு அதை வாங்கி அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். அதையும் கிடையாது. இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அதாவது நான் அமெரிக்கா மாப்பிள்ளை வில்லன்லாம் கிடையாது, டைரக்டா ஹீரோ அப்படின்னா டைரக்டா முதல்வர். அப்புறம் குறுகிய காலத்தில் இப்போ நம்பி வந்தவங்க என்ன, சரி இவங்க 2வது தலைவருக்கு மேலே புசி கொள்கை பரப்பு செயலாளர், கூடுதல் கொள்கை பரப்பு இணை கொள்கை பரப்பு செயலாளர், அப்புறம் பொதுச் செயலாளர், தேர்தல் வகுப்பாளர், அங்கே ஒரு துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. சரி, இவங்க தான் இருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் என்ன யாரு? அப்போ யாராவது அரசியல் கட்சியில் பழுத்த அரசியல்வாதிகள், நேர்மையாக இருக்கிறவங்க, புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. அவங்களெல்லாம் கொண்டு வருவார், அவங்கள அறிமுகப்படுத்துவார், அவங்களாம் இதில் சேர்ந்து வருவாங்க. இல்லை உன் திறமை தான் இருக்குது, உனக்கு திறமை பயங்கரமான திறமை, உங்கள் பொதுச் செயலாளருக்கு யாரோ ஒருத்தரை டீமை செட் பண்ணி ஒரு ஒரு 2 எம்எல்ஏவை திமுகலேருந்து விலைக்கு வாங்கிட்டாங்களா? முடிஞ்சா? இல்லை அதிமுகலேருந்து வாங்க முடிச்சு? இல்லை அப்படியாவது கொண்டு வந்து திடீர்னு மேடையில் நிப்பாட்டுவார் தலைவர், இப்படிலாம் எதிர்பார்த்து போனாங்க. அவர் எதையுமே பேசலை. ஓகே, அதாவது 2ஆம் கட்ட தலைவர்களே அங்கே இல்லாத சூழலில் அனுபவசாலிகளை கூட்டு வந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி.
தேர்தல் வியூகம்னா என்ன? ம். தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு ஊர், நான் ஒரு ஊராக இருப்பேன். இப்போ கன்னியாகுமரி எடுத்துங்க. கன்னியாகுமரியில் ஒரு சமூகம் இருக்கும், சிவகங்கையில் அந்த சமூகம் இருக்காது, ம். கோயம்புத்தூரில் அந்த சமூகம் இருக்காது, ராமநாதபுரத்தில் அந்த சமூகம் இருக்காது, திருநெல்வேலியில் இருக்க சமூகம் கன்னியாகுமரியில் இருக்காது, தூத்துக்குடியில் இருக்காது. இப்படி இருக்கும்போது மீனவர்களை பற்றி எங்கே பேசுறது? திருப்பூரில் போய் பேசினா மீனவர்களை பற்றி புரியுமா? ம். பனை தொழிலாளர்களை பற்றி இங்கே வந்து பேசினா புரியுமா? அப்போ அங்கங்க ஒரு சமூகம் இருக்கு, அந்த சமூகத்துக்கு ஒரு தேவைகள் இருக்குங்க. அப்போ அந்த தேவைகள் அவன் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு மாவட்டத்தில்னா ஒரு 4 தொகுதி இருக்கு. ஒரு தொகுதினா ஒரு 2 லட்சத்துலேருந்து 2.25 லட்சம் வாக்குகள் இருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் 6 தொகுதி இருக்கு, ஒரு மாவட்டத்தில் 4 தொகுதி இருக்கு. இப்போ புதுக்கோட்டைனா 6 தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்கு. விராலிமலை, கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி, அறந்தாங்கி, திருமயம், புதுக்கோட்டைன்னு 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இப்போ சிவகங்கையிலனா ஒரு 4 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இப்போ இந்த தொகுதியில இங்க என்ன இருக்கு? இந்த தொகுதியில என்ன இருக்கு? இந்த தொகுதியில எது குறையா இருக்கு? இங்க மருத்துவமனை, இந்த தொகுதியில இந்த மருத்துவமனை இல்லையா? இந்த தொகுதியில இந்த தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்களா? இங்க தென்னை இது இருக்கா? இங்க வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறாங்களா? இந்த ஊர்ல என்ன இருக்கு? இந்த ஊர மீன் ஏற்றுமதி இருக்கா? இல்ல திருப்பூர், கோயம்புத்தூர்ல அங்க ஏற்றுமதியை பத்தி இது இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கு யார் தெரியும்? நீங்க தான் 6 மணிக்கு மேல வெளியே வர்றது இல்லை. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடியதுக்கு யார் இருக்கணும்? தமிழ்நாட்டு வரைபடம் தெரிந்த நபர்கள் உங்க கூட இருக்கணும். இல்ல அவங்க கட்சியிலேயே அந்தந்த ஊர்ல உள்ளூர் பொறுப்பாளர்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அரசியலா இன்னும் மேம்படலன்னு பாக்குறீங்களா? ரொம்ப அரசியல் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? விஜய் அவர்களோட அதாவது ரசிகர் மன்றத்துல இருந்த ரசிகர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. நீங்க கூட இருக்கலாம், நான் கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. உங்க வீட்டுல இருக்கலாம், எங்க வீட்டுல இருக்கலாம், தப்பே கிடையாது. ரசிகர்கள் வந்த கூட்டம். இந்த ரசிகர்களை தொண்டர்களா மாற்றக்கூடிய வித்தையை யார் வச்சிருப்பாங்க? இந்த ரசிகர்களை தொண்டர்களா மாற்றக்கூடியவங்க யார் பண்ணுவாங்க? ஏங்க, திமுக வந்து ஒரு பலம் பொருந்திய கட்சி. இப்போ இது கீழே போட்டுருவானுங்க கடகடன்ட்டு. திமுக சொம்பு 200 ரூபா ஊப்பி இப்படிலாம் போடுவாங்க. திமுகல இப்பவும் ஒரு பயிற்சி பாசை பற்றை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதுக்கு ஒரு டீம் நினைச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு. கொள்கை பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. புத்தகங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு இது பண்றாங்க? அப்போ திமுக இவ்வளவு இதா இருக்கு, ஏன் பண்றாங்க? ஏன்னா அடுத்து வர ஜெனரேஷனுக்கு கொள்கையை வலுவாக்கணும்ட்டு. அப்போ உங்களோட எதிரி யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்க? திமுக தான் உங்களோட எதிரின்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. திமுக உங்க எதிரின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்கள எதிர்கொள்ற அளவுக்காவது நீங்க வளரணும்ல. அங்கிருந்து தான் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இப்ப அந்த மாநாடு மேடையில வந்துட்டு ஒரு 32 நிமிஷம் ஒரு 35 நிமிஷம் வந்துட்டு தன்னுடைய உரையை நிகழ்த்துறாரு. அதுல பெரும்பாலும் வசனங்கள் மட்டும்தான் இருக்கு. வசனங்களை தாண்டி நம்ம கட்சியினுடைய கொள்கையை வந்து நம்ம விளக்குறோம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லோரும் ரசிகர்களாக இருந்தவங்க, அரசியல் படாத ஆட்கள். அப்ப அவங்களை அரசியல் படுத்துறதுக்கான ஒரு மேடையா அதை வந்து பயன்படுத்திருக்கலாம். இவருக்கு முன்னாடி ஒரு 10 பேச்சாளர்கள் இல்ல ஒரு 5 பேச்சாளர்கள், நீங்க சொன்ன மாதிரி அந்த மாநாட்டை அவ்வளோ பெரிய மேன் பவரை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும் இல்லையா, யூஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? 75 ஆண்டு கால கட்சி திமுக. நேத்து வந்து உதய் அவர்கள் பேசுறாரு, இந்த விசில் அடிக்கிறது இந்த கொண்டாட்டம்லாம் ஓகே தான், ஆனா அதுக்காக நாங்க உங்களை கூப்பிடல, எல்லாரும் கொள்கை வாரிசுகளா இருக்கணும், கொள்கை பேரன்களா இருக்கணும் நீங்க எல்லாரும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த புரிதல் விஜய் கிட்ட இல்லையா? நம்ம யாரை எதிர்த்து போராட போறோம்? ஒன்னு 75, இன்னொன்னு 50. நம்ம இப்பதான் நேத்தா வந்திருக்கோம், நம்ம கொள்கையை கூட நம்ம பேச மாட்டோமே மேடையில அப்படிங்கிற புரிதல் இருக்காது அவருக்கு? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா என் நண்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. கரெக்டுங்களா? நம்ம யாருன்னு தெரிஞ்சா நம்ம நண்பன் யார். அப்போ ஒரு படத்தை போய் பார்க்குறாரு விஜய், ஒரு படத்தை பார்க்குறாரு, சூப்பர் ஆக்டரு, சூப்பர் டான்ஸரு, சூப்பர் ஹீரோ, மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா? அப்போ விஜய் போயிட்டு ஒரு கேமரா டெக்னீஷியன் பார்க்குறாரு, ஒரு ஹீரோ டைரக்டர், வேல்யூ டைரக்டர் பார்க்குறாரு, ஒரு மியூசிக் டைரக்டர் பார்க்குறாரு, டான்ஸ் மாஸ்டர், ஒரு கோரியோகிராஃபர், ஃபைட் மாஸ்டர், அதுக்கு தகுந்த லொக்கேஷன், எல்லாத்துக்கும் மேலே ஹீரோயின் நல்லா பார்க்குறாரு. ஓகேங்களா? ஏன் உப்மா டைரக்டர் படத்தில் நடிக்க வேண்டியதானே? உப்மா டைரக்டர்னு சினிமாவில் ஒரு குரூப் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி டைரக்டர் படத்துலேயே நடிக்க வேண்டியதானே? அப்போ அந்த மாதிரி படத்தில் ஏன் நடிக்கலைன்னா, உன்னை சுற்றி டீம் நல்ல டீமாக இருக்கும்போது நல்ல படம் வருதுன்றது ஒரு குழந்தைக்கு கூட தெரியுது. ஏன் இவ்வளோ ஸ்கூல் இருக்கும்போது நல்ல ஸ்கூல், அந்த ஸ்கூலில் அங்கே நல்ல எஜுகேஷன் சொல்லி இருக்கு அப்படின்லாம் எவ்வளோ இருக்கு. ஆனால் அதே மாதிரி உங்கள் கட்சியில் தூண்கள் ஒரு மாவட்டத்திற்கு, ஒரு மாவட்டம் எப்போ 39 மாவட்டமா, 39 மாவட்டத்துக்கு மாவட்டத்திற்கு ஒருத்தர் நல்ல பேர், பரிச்சயமான பேரை ஒருத்தரை சொல்லுங்க, கிடையாது. பொதுச் செயலாளர் யாரு? பாண்டிச்சேரி ஸ்டேட்ல இருக்கக்கூடியவர். அங்க 13,000 வாக்கு இருந்து 2011 காலகட்டத்துல
2006 ஆர் 2011 இருந்த ஒரு எம்எல்ஏனா நீங்கள் இங்கே சென்னையில் இருக்க தமிழகத்தில் இருக்க எம்எல்ஏ 2.25 லட்சம் ஓட்டு 2.25 லட்சம் ஓட்டுலாம் நினச்சிக்காதீங்க. அது மொத்தமே 16, அதில் ஒரு 6-7 ஓட்டு ஏதோ ரங்கசாமி தேவையில் ஜெயிச்சாரு. அவரை கொண்டு வந்து தமிழ்நாடு வரைபடம் தெரியுமா? புஷி ஆனந்துக்கு தமிழ்நாடு வரைபடம் தெரியுமா? அப்போ எனக்கு அப்புறம் இருக்க அவங்க ஆள் யாரா இருக்கணும்? ஒரு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அரசியலுக்கு பொதுச் செயலாளர், அந்த எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு பொதுச் செயலாளர்னு அந்த பொதுச் செயலாளரோட வேல்யூ என்ன அப்படின்னா, உடனடியாக அதாவது ஒருத்தரை அமைப்புலேருந்து நீக்கணும், கட்சியிலேருந்து ஒருத்தரை சேர்க்கணும். அதாவது திமுக அரசு இருக்கும் அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அந்த கட்சியில் வந்து ஒரு பொறுப்பை செயல் தலைவர்னு ஒரு பொறுப்பை உருவாக்குனாங்க அந்த கட்சியிலேயே. அதே மாதிரி அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர்களை இணை ஒருங்கிணைப்பாளர்னு 2 பேர் கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ அவங்க சங்க விதி தெரிஞ்சா, அதாவது கட்சி விதி சட்ட விதிகள் தெரிஞ்சா மட்டும்தான். இப்போ இவரை நான் நீக்கிட்டேன் அப்படின்னு புஷி ஆனந்தால எழுதிடுவாரா? இதன் அடிப்படையில் நீக்கிட்டேன், இதன் அடிப்படையில் நியமனம் பண்ணிட்டேன், இந்த பொறுப்பு வழங்கிட்டேன், இவரை இந்த பொறுப்புக்கு மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்துக்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. 8வது படிச்சுட்டு வந்து உன்னைய நல்லா வசியம் பண்ண தெரியும். இல்லை, அவங்க கட்சி விதி வந்துட்டு தயாரிச்சிருக்காங்கன்னா அது பொதுச் செயலாளர் தெரியாமல் தயாரிச்சிருப்பாங்க. அவர் தான் அதில் உடன்பட்டு இருப்பாரு. நீங்கள் சொன்னீங்க விஜய் வந்து 20-30 நிமிஷம் பேசினாருன்ட்டு. நான் ஒரு 11 நிமிஷம் வீடியோ ஒன்று பார்த்தேன் பொதுச் செயலாளரோடது. ஆனால் அங்கே நல்லா செயல்பட்டது அந்த 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 ஃபங்க்ஷன். அது ஒரு ஃபங்க்ஷன் தான் வச்சுங்க. அந்த ஃபங்க்ஷன் நல்லா பப்ளிசிட்டி ப்ரமோஷன் ஃபங்க்ஷனில் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் நினைக்கிறேன், அவர் மட்டும்தான் தமிழை சரியாக உச்சரித்து தன்னுடைய வேலையை கரெக்டாக பண்ணார். ஆனால் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாக எக்ஸ்ட்ரா ரைஸ் போட்டார். இந்த பொதுச் செயலாளரை வர வைக்கும்போது ஓவர் பில்டப் கொடுத்தார். தலைவரோட எண்ணங்களை இது சரி பண்ணுறவர், அதை பண்ணுறவர், இது பண்ணுறவர், இது பண்ண இப்படிலாம் பண்ணார். அவர்னால தான் இந்த மாநாடே நடந்திருக்கு. இந்த மாநாட்டுக்கு 2 மாதமாக உழைச்சவர், தூக்கம் இல்லாமல் உழைச்சவர்னு இவர் ரொம்ப பில்டப் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டினோன்னே சரி ஏதாவது வாயை திறக்க போகிறாங்க, நல்லா பேச போகிறாருன்னு பார்த்தா வணக்கத்தில் ஆரம்பித்து கடைசி நன்றி வரைக்கும் எழுத்து கூட்டி தான் படித்தார். எல்லாமே தப்பு. அவர் பேசினதே மொத்தம் 9 நிமிஷம். இந்த 9 நிமிஷத்தில் எல்லா வார்த்தைகளுமே பிழையான வார்த்தை. அப்போ ஒரு பொதுச் செயலாளரால் 9 நிமிஷம் பேப்பர் இல்லாமல் படிக்க முடியல. குறிப்பெடுத்து படிக்கிறது வேற, இதை மறந்துடக்கூடாது அதை மறந்துடக்கூடாதுன்னு குறிப்பெடுத்து நம்ம பேசும்போது கூட குறிப்பு வச்சுட்டு பேசுறது வேற. பேர் மறந்துடக்கூடாது, எண் மறந்துடக்கூடாது, பிரிவுகள் மறந்துடக்கூடாதுன்னு ஒட்டுமொத்தமாவா ஒருத்தன் வந்து நான் பேப்பரை படிச்சே சொல்லுவாங்க? எந்த கட்சியில் இந்த மாதிரி பொதுச் செயலாளர் இருக்காரு? எந்த கட்சியில் இருக்காரு? அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சிருக்காருன்னா அப்ப அவரும் முதிர்ச்சி இல்லாம தானே இருக்காரு விஜய். ஒருவேளை இப்படி நம்புறாரோ? ஏன்னா இப்ப திமுக அதிமுகவிலுமே வந்துட்டு பெரிய பேச்சாளர்களா இருக்க மாட்டாங்க, ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க தளபதிகளா. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு மாநாடை கூட்டிட முடியும், மக்கள் சக்தி திரட்ட முடியும், ஓட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு செயல் வீரராக பார்க்குறாரோ? ஏன்னா அவரே குறிப்பிடுற ஸ்டேஜில் புஷி ஆனந்தை வச்சு என்ன பண்ணிட முடியும்னு கேட்டாங்க, பார்த்தீங்களா அப்படின்றாரு. நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், இதில் அர்த்தம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. பைத்தியக்காரனோட கண்களுக்கு அறிவாளி யாரு முட்டாள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கஷ்டம், முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெளிவு இருக்காது. விளக்கம் இதுலயே இருக்கு உங்களுக்கு. பைத்தியக்காரன் கண்களுக்கு அறிவாளியும் புத்திசாலியும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவன் ரோட்ல உட்காந்து இப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். இதுதான். நீ முதிர்ச்சியா இருந்தா மட்டும்தானே உனக்கு முதிர்ச்சியானவங்க யாரும் தெரியும். உங்களுக்கு காரே ஓட்ட தெரியாது, ஒரு நல்லா ஓட்டுறானா ஓட்டலன்னு கார்ல உட்காந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? அப்போ உங்களுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சாதானே அவன் ஓட்டுறவன் கரெக்டா ஓட்டுறான், பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னு தெரியும். அப்போ உங்களுக்கே தெரியாத, அப்புறம் நீங்களே புதுசு. அப்போ உங்களுக்கு முதிர்ச்சியான ஆளுங்களை கூட வச்சிருக்கணும், உங்க அப்பா பேச்சையாவது கேட்கணும். இல்லை, அவரு செயல்பாட்டு அளவுலையுமே வந்துட்டு ரொம்ப வீக்காக தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா புஷி? ஏன்னா ஒரு மாநாட்டிலாம் அவர் தலைமையில் தான் நடக்குதுன்றாங்க, ஒருங்கிணைப்பு அதெல்லாம். இப்போ நம்மளே ஒரு விஷயம் இப்போ தேர்தல் டைமில் நம்மளே வந்து ஒரு சர்வேக்கு போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர் இருக்கு, எந்தெந்த தொகுதி இருக்கு, எந்தெந்த தொகுதியில் பஸ் ஸ்டாண்ட் எத்தனை இருக்கு, அந்த தொகுதியோட வாக்காளர் என்ன, ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, திருநங்கைகள், மாற்று பாலினத்தவர்கள் எத்தனை பேர், இந்த ஊர்ல என்ன விவசாயம் இருக்கு, இந்த ஊர்ல 2 முனை போட்டியா 3 முனை போட்டியா, இந்த ஊர்ல எத்தனை கேண்டிடேட் இருக்காங்க, இந்த ஊர்ல என்ன சமூகம் இருக்கு, இந்த வடக்கு ஒன்றியத்தோட பெல்ட் யாரு, இந்த கிழக்கு தெற்கு ஒன்றியத்தோட பெல்ட் யாரு, மேற்கு ஒன்றியத்தோட கிழக்கு பெல்ட் யாரு, இது இந்த ஒன்றிய செயலாளர் என்ன கம்யூனிட்டி, அவரோட இனம் எவ்வளவு பேர் இருக்காங்க,
இந்த காலங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சாதாங்க தேர்தல் வியூகமே பண்ண முடியும். கரெக்டா? தமிழ்நாட்டை பத்தி என்னங்க தெரியும் புஷி ஆனந்துக்கு? என்ன தெரியும்? ஒரு தொகுதியோட தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியே 2 லட்சத்துக்கு மேல இருக்க வாக்காளர் இருக்காங்க. பாண்டிச்சேரியில ஒரே ஒரு தொகுதி, அதுவும் முன்னாடி தான் இருந்துச்சு. இப்ப அது உப்பளம் தொகுதியா ராஜ்பவன் தொகுதியா அதே தொகுதியா 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த தொகுதியில இருக்க 13,000 சொச்சம் ஓட்டுல வந்து வெறும் 55% ஓட்டு வாங்கி ஜெயிச்சவர், ஒரு முறை 2வது முறை தோத்தவருக்கு என்னங்க தெரியும் தமிழ்நாட்டை பத்தி? சரி, ஓகே. ஒரு பக்கம் நீங்க சொல்றது சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்துட்டு நிறைய அரசியல் பிரமுகர்களோட அறிமுகம் கொண்டவர். ஏன் கலைஞரே வந்துட்டு நேரடியாக பழகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அனுபவம், ஒரு சிறந்த டைரக்டரா வந்துட்டு பயணப்பட்டிருக்காரு. அவர் எதுவும் ஆலோசனைகள் வழங்க மாட்டாரா? நீங்க இப்படி செயல்படணும், இல்லை இந்த மாதிரி போனீங்கன்னாக்கா நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி? அவர் ஆலோசனை வழங்க தயாரா தான் இருக்காரு. கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கணும்ல. இல்ல, அவரு கேட்கறது அளவுக்கு நீங்க கேட்க விடணும்ல. நீங்க தான் 1-to-1 கான்டாக்ட், I-to-I கான்டாக்ட்ன்ற மாதிரி நீங்க புஷி ஆனந்தை மட்டும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சரி. டெய்லி அனைத்து தொலைக்காட்சியும், செய்தி தொலைக்காட்சியும் தினமும் விவாத நிகழ்ச்சிகள் நடைபெறுதா இல்லையா? நடைபெற்று கொண்டிருக்கு. விஜயகாந்த் ஒரு முறை சொன்னாரு ஊடகங்கள்ல, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விவாதங்கள்ல நடைபெறும் விவாதங்கள்ல இனி தேமுதிக சார்பில் ஒருவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. எங்க கிட்ட விவாதத்துக்கு ஆள் இல்லைன்னு அவர் சொல்லல, கலந்து கொள்ள மாட்டார்கள்னு சொன்னார். ஏன்னு கேட்டா எங்களுக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுக்கறதுல கலந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு விவாத நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்காக யாராவது இருக்காங்களா? அந்த வியூகத்தை யார் வகுத்து கொடுக்கறது? விஜய் சம்பந்தமா இன்னும் இருக்கிறது 8 மாசம் தேர்தல். 8 மாசம் தான் இருக்கு. 8 மாசம் இல்ல, 7 மாசம் தான், 8 மாசம் இருக்கு. இந்த 8 மாசத்துக்குள்ள விஜய்க்கு வந்து ஊடகத்துல பேசுறதுக்காவது வரிசைப்படுத்துறதுக்கு யாருன்னா ஆள் இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன கொள்கையை பேசுவாங்க? இதை இப்படி நம்புறாரு ஆழமா? ஏன்னாக்கா அந்த மேடையிலே குறிப்பிடுறாரு, இந்த தொகுதியில போட்டியிட போறது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, மதுரை தெற்கு, மதுரை கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தொகுதிகளுடைய பட்டியல சொல்லி எல்லா இடத்துலையும் விஜய் தான் போட்டிடுறாரு. விஜய்ங்கிற முகமே வந்து வாக்குகளை பெற்று கொடுத்துரும். நான் ஒரு பயங்கரமான கிரேஸ் உள்ள ஒரு ஆள். ஏன்னா அவருடைய பேச்சினுடைய துணியில அதுதான் வெளிப்படுது. என்னன்னாக்கா இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, மற்றவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சா வீட்டு கதவை போய் தட்டணும், தட்டி தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லணும். நான் அப்படி கிடையாது, எல்லாரும் வீட்டுள்ளேயும் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், புதுசா போய் நான் யாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்திக்க தேவையில்லை அப்படிங்கிற புள்ளியில விஜய் எல்லாருக்குமே தெரியும், குழந்தை கூட தெரியும். விஜய் எல்லாரும் குழந்தை கொடுத்துரும். அவர் கட்சி பேர் என்ன நிறைய பேருக்கு தெரியல. என்ன பேரு அப்படின்னு கேட்கறாங்க. கட்சி பேர் தெரியல, ஏதோ அரசியல் கட்சி ஆரம்பி. முதல் விஜய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா போயிருக்காரா? ஓவர் கான்பிடென்ட் தானே இதெல்லாம் ஓவர் கான்பிடென்ட் தானே விஜய். அதாவது மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, ஏன் மற்ற சென்னையில இருக்க தொகுதி பேரை மட்டும் சொல்லப்பா, எத்தனை தொகுதின்ட்டு? சென்னையில எத்தனை தொகுதி? இப்ப நான் சொன்னல புதுக்கோட்டையில எத்தனை தொகுதி இருக்கு அது சொல்லு. திருச்சியில என்னென்ன தொகுதி இருக்கு? சென்னை மாவட்டத்துல 16. சென்னை, மதுரை, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு மட்டும் எல்லாராலையும் சொல்ல முடியும். குழந்தை கூட சொல்ல முடியும். வேற சொல்லு, ராமநாடு சொல்லு, பரமக்குடி சொல்லு, இல்ல வேற தொகுதியை பேரு. இது மாதிரி உனக்கு எந்த தொகுதிக்கு போயிருக்கீங்க? ஏங்க, ஒரு பெரிய அரசியல் கட்சி தினமும் வந்து நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரிய அரசியல் தலைவரோட மகன் சும்மா எடுத்தோன்னே வந்து சீட்ல உட்காரல. எல்லாம் தெரிஞ்சு கலைஞர் இருக்கும் போதே முதல்வர் மு.க. ஸ்டாலின், இப்ப முதல்வர், இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் திமுக தலைவரா இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி செயல் தலைவரா இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இளைஞர் அணி செயலாளர் இருந்தார். அவரை யாருக்கு தெரியாது தமிழ்நாட்டுல? ஆனா அவர் நமக்கு நாமே பயணம் போனார் தெரியுமா? ஒவ்வொரு ஊருக்கும் நமக்கு நாமே பயணம் போனாரு தெரியுங்களா? முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க போயிட்டே இருக்கும்போது அவரோட பெட்ரோல் போயிட்டு இருக்கா, அவங்க கான்வாய் போயிட்டு இருக்கா, உடனே அங்க நின்று அங்க ஒரு 5 பேர் நின்னாங்கன்னா இறங்கி அவங்க கிட்ட பேசிட்டு, ஒரு 50 பேர் நின்னாலே இறங்கி பேசிட்டு, அவங்க வீட்டுக்கு போறது, சாப்பிடுறது, அங்க போறது. தமிழ்நாட்டுல அவர் நடிச்சாரோ, பொய் சொன்னாரோ, டீயை போடுறாரு, ஒரு பித்தளை இதை வச்சு அடிக்கிறாருன்னா பண்ணாங்க. மொத்தத்துல போனாரா இல்லையா? நீ அரசியல் கட்சி துவங்கினதுக்கு அப்புறம் எத்தனை ஊருக்கு பயணம் போயிருக்கீங்க? எத்தனை ஊருக்கு போயிருக்கீங்க? இல்ல உங்க பொதுச் செயலாளர் தான் போயிருக்காரா? தமிழ்நாட்டுல அவர் கை கால் படாத இடமே இல்லையா பொதுச் செயலாளருக்கு? எல்லா டிஸ்ட்ரிக்டும் போயிருக்காரா? அவரு தன்னை கற்பனையில மறந்துகிட்டு இருக்காரு. எம்பி கனவுல கற்பனையில மறந்துகிட்டு இருக்காரு. அவரு எம்பி ஆகணுங்கிறதா அப்ப அவருடைய நோக்கமா இருக்கா? ஆமா. அதனாலதான் அவரு, அதாவது விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. பொதுவா அரசியல் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி
விஜய் பிறந்தநாள்னா படப்பிடிப்பில் இருக்காரு, என்னை யாரும் சந்திக்க வராதிங்கன்னு எப்பயுமே ரொம்ப ஹை ப்ரொஃபைலில் இருக்க ஹீரோஸ், டாப் 10 ஹீரோஸு நான் படப்பிடிப்பில் இருக்கேன் வராதிங்கன்னு ஒரு ட்விட்டரில் போடுவாங்க. கரெக்டுங்களா? சூப்பர் ஸ்டார் கூட நிறைய முறை நான் வெளியூரில் இருக்கேன், படப்பிடிப்பில் இருக்கேன், என்னை சந்திக்காரு, அப்பயும் அவங்க வீட்டுக்கு போவாங்க. இல்லைன்னு தெரிஞ்சாது வீட்டு வரைக்கும் போகிறவங்க. ஆனால் ஜூலை 18 ஜூன் 18 ஒரு தேதி நம்ம ஆனந்துக்கு பிறந்தநாள் வரும். ஹைகோர்ட்டே வந்து பேனர்லாம் வைக்கக்கூடாதுன்றது. பாவம் அவருடைய ஆஸ்தான குருநாதர், ஆஸ்தான குருநாதர் தான், ஆன்மீக குருநாதர் கிடையாது. ஆஸ்தான குருநாதர் இவர் முதல்வர் இருக்கார்ல, ரங்கசாமி அவர் இருக்கார்ல, அவரோட ஆதரவில், அதாவது தமிழ்நாடு முழுவதும் விஜயோட ரசிகர் மன்றம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பேருக்கும் அவர் கூட இருக்க ஒரு 5 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. ஓகே, ஃபோன் பண்ணுவாங்க, இந்த வாட்டி அண்ணனோட தலைவர் பிறந்தநாள் வருது, தமிழ்நாடே பாண்டிச்சேரியே கதி கலங்கணும். அண்ணன் யாரு? யார் அண்ணன்? அவர் தலைவர், விஜய் வந்து தலைவர், இவர் அண்ணன். அண்ணனோட பிறந்த நாளுக்கு பாண்டிச்சேரியே களை கட்டணும்பா அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்திலையும் சொல்லிடுவாங்க. அவங்க தான் அந்த 5 பேர் தான் போஸ்டர் அடிச்சு விட்டாங்க. அந்த 5 பேர் 10 பேர் என்ன பண்ணுவாங்க, 10 பேர் கிட்ட இருக்காங்க. 5 பேர்ல 10 பேர் கொண்ட குழு, அதான் அந்த ஒரு படத்தில் கூட பார்ப்போம், அதுக்கெல்லாம் 10 பேர் கொண்ட குழு இருக்குன்ற மாதிரி அவன் என்ன பண்ணுவான், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து புசிக்கு இப்போ புசிக்கு வந்து கமுதியில் இருக்கவர், ராமநாதபுரத்தில் இருக்கவர், தேவக்கோட்டையில் இருக்கவர், புதுக்கோட்டையில் இருக்கவர் தெரியுமா எனக்கு தெரியுதா? அப்போ புசி பார்க்கணுன்னா எப்படி, புசியோட கண்ணில் படணும்னா எப்படி? அதாவது பாண்டிச்சேரியில் மறைமலை அடிகள் சாலைன்னு ஒன்று இருக்குது, மறைமலை அடிகள் சாலைன்னு ஒன்று. அந்த இடத்துல இருந்து அந்த புசி ஸ்ட்ரீட்டு, சின்ன பொண்ணு புசி ஸ்ட்ரீட் ஏதோ ஒரு பேர், அந்த புசி ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு வீடு இருக்குது. அந்த சின்ன பொண்ணு ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் வரும், அந்த மறைமலை அடிகள் சாலையில் துவங்கி அங்கே கரெக்டாக எம்ஜிஆர் சிலை இருக்கும். அந்த எம்ஜிஆர் சிலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பேனர் வைக்கிறதுக்கு. அங்கேருந்து பேனர் பார்த்தீங்கன்னா அவர் என்னன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் அண்ணன் ஃபோட்டோ. ஆனால் இந்த பிறந்த நாளுக்கு வந்து தலைவர் ஃபோட்டோ சின்னதாக இருக்கும், அண்ணன் ஃபோட்டோ பெருசாக இருக்கும். அவரோட எடுபிடிகள் ஃபோட்டோ 10 பேர் இருக்கும். பாவம் இந்த ஏமாந்த தொண்டர்கள் ஃபோட்டோ இருக்குங்களா, ரசிகர்கள் ஃபோட்டோ. அவர் மாவட்ட ரீதியாக எல்லாம் சின்ன சின்ன எத்தனை ஃபோட்டோ வேணால் போட்டுக்குங்க, போட்டு அவன் டிசைன் பண்ணி மடிச்சே கொண்டு வந்துடுவான் ஒருத்தன். இல்லை டிசைன் பண்ணி கொண்டு வந்து அந்த ரோட்லேருந்து 2 பக்கமும் அவர் வீட்டு வரைக்கும் வச்சிருவானுங்க. வச்சுட்டு காற்று கடப்பானுங்க. இந்த ஜூலை 18 தான் சரியான நினைவாக சரியாக இருந்துச்சுன்னா காற்று கடப்பானுங்க. எப்பயுமே பிறந்த நாள் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், இல்லை தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நம்ம திமுகவில் அழகாக பார்க்குறோம், அதிமுகவில் பார்க்குறோம், புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போது இந்த பக்கம் கலைஞர் இருக்கும் போதுலேருந்து பார்த்துக்கிட்டு இப்போ திருமாவளவன் மற்ற கட்சியிலேருந்து எல்லா கட்சியும். ஆனால் புசி மட்டும் என்ன பண்ணுவார் கேட்டால் தலைவர்கிட்ட போக மாட்டார். அவருடைய ரங்கசாமி அவர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ரங்கசாமி ஐயாவோட ஒரு ஆன்மீக ஒரு குரு ஒருத்தர் இருந்தார். அங்கே கோயில் ஒன்று இருக்குது, அது அப்பா பைத்தியம் சுவாமிகள் ஆலயம்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே தான் தினமும் அவர் பூஜை பண்ணிட்டு தினமும் மதிய சாப்பாடு அங்கே தான் அவரே வந்து உணவு பரிமாறுவார். யார்? முதல்வர் அவரே வந்து ரங்கசாமியாவை பரிமாறுவார். இவர் அங்கே போயிட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இவர் எங்கேயோ வெளியூரில் இருக்காங்கன்னு வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு நினச்சிப்பாங்க. இவர் 12 மணிக்கு என்ன பண்ணுவார், அவ்வளோ பேர் காற்று கிடப்பானுங்க. அப்போ காலையில் சாப்பிடாம பேனர் ஓட்டிட்டு வெளியூர்லேருந்து ஒரு சட்டை பேண்டை மடிச்சுட்டு எடுத்துகிட்டு அவன் கிளம்பி வந்துடுவானுங்களே, காருக்கு எடுத்து கடன் வாங்கி பஸ்ஸில் கிஸ்ஸில் வந்து பேனர் வச்சுருவாங்கள்ல. இவருக்காக காத்திருக்கும் போது இவர் வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் அந்த ரோட்லேருந்து அப்படியே 2 பக்கம் என்ட்ரி கொடுத்துக்கிட்டே வருவார். இவர் வீட்டில் இருக்காருன்னு நினைப்பாங்க. என்ட்ரி கொடுத்துக்கிட்டே வருவார். 2 பேனராக ஒரு பேனராக பார்க்குறாரு. ஓ எந்தெந்த அண்ணன் கண்ணில் பட்டுட்டாரு, அவ்வளோதான் அண்ணன் பார்த்துட்டாரு, இனிமேட்டு அவனுங்களுக்கு மாவட்ட லெவலில் போஸ்டிங் ஆகிடும். அப்படியே பார்த்துக்கிட்டே போய் யாரையும் நிற்க மாட்டார். நேராக வீட்டுக்கு போயிட்டு முன்னாள் முதல்வர் போய்ஸ் கார்டன்லேருந்து இப்படி கை காட்டுவாங்கல்ல மேலேருந்து, அந்த மாதிரி இவரோட போர்ட்டிகோ லேபில் போயிருப்பார். அப்படி மேலே நிற்பார், அப்படி நின்று காட்டுவார். மாலை தானே பிறந்த நாளுக்கு போட வருவாங்க. இப்போ இந்த பசங்களாம் என்ன பண்ணுவானுங்க, எல்லா மாலையும் கட்டி அந்த மலர் வளையம் மாதிரி வளைச்சிருவானுங்க. வளைச்சிட்டு இப்படி தூக்கி பிடிப்பானுங்க. அவர் அங்கே உள்ளேருந்து இப்படி கை காட்டுவார். அப்போ அதுக்குள்ளே 12 மணிக்குள்ளே இவனுங்களுக்குலாம் ஐயோ கை நடுக்கம் வந்துடும் காலையிலேயும் சாப்பிடாம. அப்போ என்ன பண்ணுவாங்க, பிரியாணி போட்டுருவார். அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் கடை கிடையாது, ஆனந்த் ஒயின்ஸ் தான் இருக்குது, இவரோட ஒயின் ஷாப் இருக்குது. அங்கே தான் போய் சரக்கை வாங்கணும். சரக்கு வாங்கிட்டு அங்கே இருக்க பாரில் தான் சரக்கை போடணும். சரக்கை போட்டு வந்தவொடனே என்ன பண்ணுவார், அங்கே ஒரு இடத்த செட் பண்ணி இல்லை எங்கேயாவது ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து அங்கே பிரியாணி போடலாம்ல, 4 ரோடும் சந்திக்கிற இடத்துல பந்தல் போட்டுருவார். அங்கே வந்து பிரியாணி கொடுப்பார். அப்போ 4 ரோடு வண்டிகளும் ஸ்தம்பிக்கும்ல, ஸ்தம்பிக்கிறது கிடையாது, பிரியாணி போட்டார் அப்படின்னு. இதில் நீங்கள் போன வருஷம் வந்த செய்தியை பார்த்தீங்கன்னா
முதல்வர் ரங்கசாமி அவர் வாகனமே போக்குவரத்து நெரிசலில் சிக்கிச்சு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கும். நீங்க பாருங்க, முன்னணி ஊடகங்கள்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி. இப்போ யாரோட ரசிகதை அடத்தேங்காவை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச கதையான ஒரு கதை இருக்குல்ல. இப்ப யாரோட ரசிகர்களை யாருக்கு நீ பயன்படுத்துற துச்சமா? மீறி புஷி ஆனந்த மீறி யாராவது விஜயை பாத்திர முடியுமா? மீண்டும் ஒரு நல்ல ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.